வணக்கம். வா கோபால், இவ்வளவு நாள் உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோன்னு நினைச்சேன். உட்காரு கோபால். கமான் கோபால், டேக் யுவர் ஹானரபிள் சீட். போய் வைத்தி நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரார எதுக்கு கூப்பிடுறது, எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அக்ரஹாரத்தில் நுழைய முடியதே பாவம். இவ முகரைக்கு முகூர்த்த வெத்தலை பத்துவேன். நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சுதான் போகணும். இது வைத்தியோட ஆத்து கல்யாணம். அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூப்பிட்டிருக்கான். அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம அட்சதைய போட்டு போறதான் மரியாதை. அண்ணா அண்ணா அண்ணாதான் எவ்வளவு பெருந்தன்மை அனுசரிச்சு போறாரு. கமான் கோபால், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் வந்தா கோபால். நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ் தானே இருக்கு? ஆமா, இவதான் கோவில் தலைமை கருத்தா. இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார். திட்டம் மூட்டை செஞ்சிருக்கார் சார். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த காசு மாலையில 10 காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? வருஷங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. இஸ் இட்? உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்பட வைத்தி தான் பொறுப்பு. எழுந்துருமா. உட்காருங்க உட்காருங்க. நாங்களே தான் 4 மணி எழுந்துக்க கூடாது. உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் தாலி கட்டுங்க. கொஞ்சம் இருக்கும்ண்ணா, நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு. அதுல இவா பேரும் அடிபடுறதே. ஆமா ஆமா, இது எங்க கௌரவ பிரச்சனை. முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம். இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் நகை திருடினேன். மாமா, சாஸ்திரி இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லக்கூடாதே? இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. கோபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1 அவர் கூட ஆகல. அதுக்குள்ளுங்க பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது. அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிற அவனை ஊருட்டே துரத்துங்கிற. இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க, சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசுக்குண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி சரி, இது நம்ம அதோட கதா இருக்கட்ட. என்கிட்ட சொன்ன மாதிரி மத்தவகிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏன் வை, எதுக்கு கோபால் தான் திருநதா போலீஸ் அண்ட சொன்னான்? ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுடக் கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் தான் அந்த அம்பி வழியை தன் தலையில தூக்கி போட்டுட்டான். நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம்? விளங்க மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாலும் அவனும் நேக்கு ஒண்ணு. செஞ்சு யாரும் அவனு தப்பா பேசாத. போதும் போதும், மத்தவ பிறகு பீத்து நிக்காதே. நீ எல்லாம் ஒரு பிராமணனா போய் அல்பா. இல்ல, நான் பிராமணன் இல்ல. இனிமே நேக்கு இந்த யோகினி இல்ல. எப்ப குருக்களா இருந்து இந்த மகாபாவத்தை செஞ்சனோ நான் சண்டாளுங்க. நான் மகா பாவிதான். இனிமே எனக்கு இந்த பூணூல் வேண்டாம். நான் பிராமணன் இல்ல, நான் மகா பாவிதான். நான் பாவிதான். பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுக்கும் வர்ற சோதனை தான் இவருக்கும் வந்திருக்கு. இவரு கொஞ்சம் எல்லை தாண்டி இருக்காரு. இதுக்கு ஏன் பிராமணே மத்தவன்னு சொல்லி பிரிச்சு பேசணும்? மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல.
அது மனுஷங்கிட்ட தான் இருக்கு. இனிமே தப்பு செய்யறதில்லன்னு நினைச்சுக்கோங்க. போடுங்க. எங்க அடாடா என் மருமகளே, உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. கேப்பா, இது எவ்வளவு? 300 தான். 300 தானா? அத்தை, அதுக்கு புடவையே வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இரும்மா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100, 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500, 600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசு. சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவசாய கிட்ட மூடி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் நில்லு. இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி, நீ 150 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திரா கிளாக்கிங்கிற புட்டுத்தே கவலை தெரிச்சிடும். அத்தை நீ உட்காரு. சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுதான் நீ அந்த பக்கம் உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா. என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம் அத்தை. நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல. ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ பாரு, இதுலயே பாரு. அத்தை வேண்டாம். அம்மா பாதி எங்க காமிச்சிருமா? தலை பாரு. என்னத்த நீங்க? நீ பாரு. நீ 2 மணி எடு. வேண்டாம் அத்தை. அம்மா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா? அம்மா தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ள விட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன். நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா, என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா, இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்தா வரேன். இந்த பாருப்பா, என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன். ஏனுங்க, இந்த வளவி அடமான வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா, அதை திருப்பி வாங்கிக்கணும். ஏன்? எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இதோ பாருங்கம்மா, அவன் உங்க மருமக இல்ல, மக. அப்படி நீங்க அவளை பார்த்து பெண்ணை நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு 10 பண்றச்சேன். எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாலேன்னு என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வளையல வாங்கிட்டு வாங்க. போற வழியில பேசிக்கலாம். கொடுங்க. வாங்க.